மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க டீட்டெயில். அண்ணே, என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க? ஒன்றும் இல்லடா, நுணலும் தன் வாயால் கெடும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆமா, அது மாதிரி தருமர் பொண்டாட்டிக்கு நம்ம எவ்வளவோ சொன்னோம். நம்ம அம்மாவை பேசும்போது அடக்கி பேசு, அடங்கி பேசு, அமைதியா பேசுங்க, ஆவேசப்படாதீங்க. ஆனா மேடைக்கு மேடை ஏறிக்கிட்டு கண்ணா பின்னான்னு பேசி இப்ப அந்த ஐவர் கூட்டணி அந்தல சிந்தலை இப்ப கிடக்கடா. அது சரிங்க. எக்கு கோட்டை அப்படின்னு வேற சொன்னாங்களே. சொன்னாங்கடா, நாங்க எக்கு கோட்டை, இரும்பு கோட்டை, கரும்பு கோட்டை அப்படின்னாங்க. இப்ப துரும்பு கோட்டை ஆயிப்போச்சு. அதெல்லாம் முட்டையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சு போச்சுரா. ஏன்னா இந்த பஞ்ச பாண்டவர் அணி கெதி என்ன ஆச்சு? அதான் பஞ்சராய் போய் கிடக்க. அது மட்டும் இல்ல, தொண்டர்களுக்கே இப்ப பஞ்சமா இருக்கடா. ஏன்னா கோட்டையில போய் கொடி ஏத்துவோண்டார அவங்க சொன்னாங்க, கோட்டையில போய் ஸ்டடியா நின்று கொடி ஏத்துவோம், தொண்டர்கள்லாம் ஓட்ட வழியா பாருங்க. ஓட்டையில பாக்கணும், உள்ள வர வேண்டிய உள்ள வந்தா தூக்கி போட்டு மதிப்பாங்களா? யாரும் அடிவாங்க. ஐயோ, நான் இல்லையே. சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம். அதை மூடிக்கிறியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சொல்ல முடியும். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. ஏன்னா இப்ப 2-3 நாளாவே அரசியல்ல இந்த பால் ரஸ் எல்லாம் கரகரன்னு கலங்கி போய் எஞ்சில சத்தம் வருமே, அது மாதிரி கலகலந்து போயிருக்கேன். டேய், தருமர் பேசுறது புரியல அப்படின்னு அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன்ட்டு அர்ச்சுனர் போய் அவர் உளர்னதை இவர் கிளறி விட்டார். அப்படியானே? எதுக்காகன்னா, நாங்க நல்ல கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு அவங்களா மனக்கணக்கு போட்டு ஆணவத்துல மேடைக்கு மேடை ஏறி கண்ணாமண்ணான்னு உளறி விட்டாரு அர்ச்சுனர். இப்ப மாட்டிக்கின்னு கிடக்குறாரு. சரிண்ணே, இந்த கதல் சட்டை இளங்கோவன் அர்ச்சுனர் நிதானம் இழந்து பேசுகிறார் அப்படி சொல்றாரு. என்ன யாரு இவர்? இந்த குஷ்புவையும் நக்குமாவையும் சினிமாவில் பார்க்குறத விட நேர பார்த்தாத்தான் அழகா இருக்குன்னு சொன்னாரு. இந்த ஜொல்லு அடிக்கிறவங்க டப்பா கட்டி தொங்க விட்டுருப்பாரு. அவரா புரியல. டே, குஷ்புவை குறுன்னு பார்த்து விட்டு இந்திரா காந்தி மாதிரியே இருக்குன்னு சொன்னாரு. அவர் தானே? இவர் ரொம்ப நிதானமானவர். இவங்க ஒரு தடவை ஒரு வார்த்தையை ஊருக்குள்ள போட்டுட்டு தெரு தெருவா விரட்டி தெரிஞ்சாங்க. வேட்டி அவுத்து தலப்பா கட்டிக்கிட்டு அன்றாயடோட மதுரைக்கு ஓடி போய் கயிறை வச்சவர் தானே அவரு. அப்படியானே? ஒரு தலைவர் நிதானமா பேசணும், இல்லைன்னா அமைதியாக இருந்துடணும். ஒரு தலைவர் பேச ஆரம்பித்தா மக்களுக்கு என்னென்ன நன்மைகள், தொலைநோக்கு பார்வை என்ன, தமிழ்நாட்டை எப்படி முதன்மையான மாநிலமாக்குவது, அதுக்கு தேவையான திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்களால் மக்களுக்கு பயன் என்ன, இதெல்லாம் யோசிச்சு பேசணும்டா. அதை விட்டு ஒருத்த குடுமையை ஒருத்த முடிக்கிறது, ஒருத்த வேட்டியை ஒருத்த உருவுறது, ஒரு ரோட்டில் நடந்து பிறல்றது, மண்ணை மூஞ்சியில் அள்ளி அப்பிக்கிறது, இதெல்லாம் தலைவன் இல்லைடா, தரிகட்டதனம். டேய், அம்மாவுடைய நலத்திட்டங்களால் பயனடைஞ்ச மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாரு. எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். என்னுடைய கல்யாணத்துக்காக அம்மா 4 கிராம் தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அதுக்காக அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் அம்மாவும் தான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் எங்களுடைய ஓட்டு அம்மாவுக்கு தான். எங்கள் அம்மா ஆட்சியில் லேப்டாப்லேருந்து சைக்கிள்லேருந்து எல்லாமே கொடுத்தாங்க, ஸ்காலர்ஷிப் பைசாலேருந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்களுக்கு கூட நான் ஃபார்மல் எஜுகேஷன் அது முதல்ல வந்து எல்லாமே செஞ்சாங்க.
அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அம்மா அம்மானா அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்தை நினைத்து அம்மா அம்மானு தான் நினைக்கிறாங்களே தவிர வேற எதுவும் அவங்க சிந்தனைக்கு வராது. அம்மா தான் மீண்டும் வரணும். நான் ஒரு திருநங்கை. நான் எங்களை வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கே நிறைய பேர் யோசிச்சாங்க. இந்த சூழ்நிலை வந்து அம்மா அவர்கள் வந்து எங்களுக்கு 250 பேருக்கு வந்துட்டு இன்னும் எர்ணாவூரில் ஹவுசிங் போர்டு கொடுத்துருக்காங்க, ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு திருநங்கை வந்து எஸ்ஐ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ஒரு திருநங்கை வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய சப்போர்ட் ஏற்படுத்துகிறாங்க. எந்த ஆட்சியும் இது மாதிரி செஞ்சதில்லை. இது வருங்காலத்துலேயும் அம்மா தான் ஆட்சி செய்ய வேணும்னு நாங்கள் மனதார வேண்டிக்கிறோம். அம்மா ஆட்சி தான் அடுத்த வாட்டியும் வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோங்க. அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒவ்வொரு திட்டமும் முத்தான திட்டத்தை எல்லாத்தையுமே நிறைவேற்றினாங்க. அவங்க நிறைவேற்றாத திட்டம் ஒன்றுமே இல்லை. அம்மா வந்ததுலேருந்து எல்லாருக்கும் எந்த விஷயமான கஷ்டங்களும் இல்லவே இல்லை. முதல் வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி மட்டும்தான். இவ்வளோ பசங்க படிக்கிறதுக்கு அதுக்கு இல்லாமல் எங்கள் தெருவே இருண்டு போயிருந்தது. இன்றைக்கி வெளிச்சமாக இருக்குதுன்னா அம்மா ஆட்சி வந்ததுனால மட்டும்தான் இந்த தெருவே வெளிச்சமாக இருக்குது. மீண்டும் அம்மா ஆட்சி வரணும், அம்மா தான் முதலமைச்சராக வரணும். அம்மா வந்தால் மட்டும்தான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க. டீட்டெயில் ஏன்னா இந்த நமக்கு நாம நாடக நடிகர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடியட்டும் முடியட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்ன ஆச்சு? அதான் மக்கள் அங்கேருந்து சனியம் தொலையட்டும்னு அவங்கள ஓரம் கட்டிட்டாங்கடா. அது சரி, இந்த தர்மர் கட்சியில இருந்து வெளியே வந்தாங்களே 4 பேரு, இவங்க ஏதோ உண்மையை சொல்லி உளறிட்டாங்களாமே. அந்த கதையை ஏன்டா கேட்கிறேன்? முதல்ல ஸ்டாலின் சொன்னாரு, விஜயகாந்தோட நாங்க கூட்டணியை பத்தி பேசல, எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு எங்களுக்குன்னு பேசல, அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் பார்க்கலைன்னு நாங்க எங்க வேலையை தான் பாக்குறோம்னு அடிச்சு சொன்னார்ல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த 4 பேர் வெளியே வந்தவங்க? என்ன சொல்றாரு ஒருத்தர், நாங்க ஸ்டாலினோட பேசுனது உண்மை, கூட்டணியை பத்தி பேசுனது உண்மை, ஒப்பந்தம் பேசுனது உண்மை, உங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு எவ்வளவு அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் பேசுனது உண்மைதான் சொல்லிட்டாரு. அப்படியா? இப்ப ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறாரு? ஏன்னா இந்த சின்ன கட்டுமுறை சொல்றாரு, நானும் நைனாவும் இவ்வளவு கூவுறோம், அதுக்கு அந்த அம்மா எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கான்னு கேக்குறாரு. அதுதான் அம்மா. நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மாவின் அமைதி எதிர்கட்சிகளுக்கு பீதி. டேய், வேட்டியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு நாங்க களத்துல இறங்க போறோம், கம்பு சுத்த போறோம், பாலத்தை பிரட்டி போட போறோம், பாதாளம் வரையும் போக போறோம்னு சொன்னாங்க. ஒருத்தருமே களத்துல இறங்கல. கடைசியா நம்ம அம்மா தானே இறங்கிட்டாங்க. அது வேற பீதிடா, மற்றவங்க எல்லாம் நடு வீதிடா. அம்மாவுடைய நலத்திட்டங்களால பயனடைஞ்சவங்க அம்மாவை எப்படி பாராட்டுறாங்கன்னு அங்க வரு. அம்மாவை நாங்கள் ஏன் தலைவராக ஏற்றுக்கிறோன்னா, அவங்க எங்களுக்கு எவ்வளோ நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. நான் வந்து சின்ன வயசுலேயே 25 வயசாக இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்டை இழந்துட்டேன். ஆனால் வந்து அம்மா தான் வந்து எல்லாமே பண்ணாங்க. அவங்க கொடுத்த சிறு கடன் மூலயமா நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு சிறு தொழில் செஞ்சு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்கோம் நாங்கள். ஆனால் எப்பயுமே வந்து அவங்க தான் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல். அவங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம், ஒரு வளர்ச்சி. நாங்கள் வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி ஒரு பெண்ணால் என்னெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு நாங்கள் சாதிச்சுட்டு இருக்கோம். யாருமே கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா திட்டங்களையும் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அம்மா தான் முதல்வராக வரணும்னு நாங்கள் வந்து ஆசைப்பட்றோம். எங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நாங்கள் வந்து இந்த தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக அம்மாவை ஜெயிக்க வைப்போம். அம்மா ஆட்சியில் வந்து 4 ஆண்டு சாதனைகளில் கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு சைக்கிள், லேப்டாப்பு, பேனா, பென்சில், நோட்டு, புத்தகங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேக்கு, யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அம்மா. ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் 200 ரூபாய்க்கு வண்டி ஓட்டுறோம். 200 ரூபா 300 ரூபாய்க்கு ஓட்டும்போது வீட்டில் வந்து சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்து அம்மா உணவகத்தில் போய் நாங்கள் காலை இட்லி போல ஒரு 4 இட்லி 5 இட்லி வாங்கினோம். 1 ரூபா இட்லி போடுறாங்க. மதியானம் வந்து சாப்பாடு வந்து 5 ரூபா போட்டுனா 2 போட்டுனா எங்களுக்கு சரியாக இருக்குது. அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தாலிக்கு தங்கம் தராங்க. சீமந்தம் வந்து தாய் வீட்டில் கூட செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு சீமந்தத்துக்கு செய்கிற வேண்டிய எல்லா பொருளும் கொடுத்து சீமந்தம் பண்ணி வைக்கிறாங்க.
முதியோர் பென்ஷன் தராங்க, அதனால அவங்க பயன்பெறுறாங்க. அம்மா எல்லாருக்கும் எல்லா நலத்திட்ட உதவிகளும் செய்கிறாங்க. அதனால அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அம்மா தான் மீண்டும் முதல்வராக வரணும், வருவாங்க. ஏன்னா இந்த குணாம்பி ஆசைப்பட்டாரு, குலாம் நபி ஆசாத். சரிண்ணே, ஏதோ ஒண்ணு அவர் ஆசைப்பட்டாருலான்னு 41 தொகுதி கொடுத்துருக்காங்க, இன்னும் பிரிச்சு கொடுக்கல அப்படிங்கிறாரு. டேய், அவ்வளவு சாதாரணமா பிரிக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ்ல தொண்டர்களே கிடையாது, எல்லாருமே தலைவர். அதனால எந்தெந்த தொகுதியில போட்டா டெபாசிட்டாவது கிடைக்கும் அப்படின்னு குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க, எப்படி நம்ம அம்மா ஒரு 150 சீட்டு அவ்வளோதான் நிற்பாங்க, மற்றதெல்லாம் கூட்டணி கொடுத்துருவாங்க, அந்த கூட்டணிக்காரர்களை போய் பிரச்சாரத்து மூலமாக ஏமாற்றி கொஞ்சம் டெபாசிட் வாங்கிடலாம்னு நினச்சாங்க. அதுலேயும் மண்ணு விழுந்துருச்சு. அம்மா 227 தொகுதியிலையும் என்ன ஒன்று, ஸ்டாலின் போர்வையை பொத்திட்டு படுத்துட்டாரு. முடியட்டும் விடியட்டும், சூரியனே உதிக்காது போல் இருக்குன்னு பிரச்சனை இல்லாமல் உட்காந்துருக்காரு. அது இருக்கட்டும், இந்த கதல் சட்டக்காரங்க எந்த நம்பிக்கையில ஓட்டு கேட்பாங்க? குஷ்புவையும் நக்குமாவையும் தான். அவங்கள வச்சா டேய், இளங்கோவன் தானடா சொன்னாரு, எங்கள்கிட்ட 2 பிரச்சார பீரங்கி இருக்கு, ஊதிப்பிடுவோம் ஊதி அப்படின்னு சொன்னாரு. ஈவி கேஸ் இளங்கோவன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பஸ்தர் மனைவி குழந்தைகளுடைய பேர பேத்திகளுடைய வாழ்ந்து கூடியவர். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது when a person with so much of dignity and respect இந்த மாதிரி பேசிருக்க மாட்டாரு, பேசல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எண்ணக்கூடாது அருமை தோழர்களே, எனக்கு தெரியும் இந்த வயதில் தவறுகள் நடக்க முடியாது என்று. என்ன இது என்ன சொல்றீங்க, என்ன அப்படி பேசிட்டாங்க? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்படி எதுவுமே அவர் தவறாக பேசலனா. I know. I know. I am your best friend. Okay. Next, புரோட்டோகால் பேசுறேன், அவர் தமிழ்ல வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு, அவ்வளவுதான். புரோட்டோகாலுக்கு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. nice guy. Yes. உங்கள்கிட்ட சொல்லு, நீ எப்படி பேசலாமா? நீ பேசலாமா? நீ என் பொண்டாட்டியை பத்தி பேசலாமா? நீ என் பொண்டாட்டியை பத்தி பேசலாமா? எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல, ஊம படம் பார்த்த. இந்த அர்ஜுனன் கொஞ்ச நாளாவே டிவி கேமராலாம் பார்த்தா பொங்கி கொதிக்கிறாரமே. என்ன கோழி சோடாவை குளிக்க குடிச்சிருப்பாரு. டேய், அர்ச்சனை ஒரு காலத்துல எந்த மைக்க பார்த்தாலும் சரி, கொண்டா கொண்டா கொண்டான்னு கிட்ட வாங்கி பத்திரிக்கைக்காரங்க மேலே எச்சி தெரிக்கிற மாதிரி துண்டை ஏற்றி விட்டுக்கிட்டு ஆவேசமா பேசின காலம் ஒரு காலம். இப்போ ஏன் பயப்படுறாருன்னா, இப்போ அவர் போய் சேர்ந்தாடா புரி ஐவர் கூட்டணியில் இருக்காரு. பத்திரிக்கைக்காரங்க எப்பவுமே உண்மை கிடைக்கிற வரை கிளறி 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 கேள்வி கேட்டு உண்மை வந்தால் தான் விடுவாங்க. இது ஏன் பயப்படுறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி இத்தனை சீட் நிற்கிறீங்களே, 227 சீட்லேயும் ரெட்டையில நிற்குது, தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ரெட்டையில மட்டும்தானே இருக்குது, நீங்கள் ஊட எதை சொல்லி ஜெயிக்க போகிறீங்க, எந்த திட்டத்தில் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு இவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா டெபாசிட் கூட கிடைக்காதுங்கிற உண்மையை நம்ம வாயிலே கேட்டு தெரிஞ்சுக்க பார்க்குறாங்க பத்திரிக்கைக்காரங்க. பதறி ஓடுறோம். ஏன்னா இந்த ஐவரணி ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு, இவர் சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்ல, நான் சொன்னதுல அவருக்கு உடன்பாடு இல்ல, இப்படிலாம் பேசுறாங்களே, இது தேருமானே? டேய், இந்த ஐவரணியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வைகோடைய டென்ஷனுக்கு காரணம் தருமர் பொண்டாட்டி மேற்கு பார்த்து ஒரு அறிக்கை விடுது, தருமர் கிழக்கு பக்கம் அறிக்கை விடுறாரு, இன்னொருத்தர் வடக்கு ஒரு அறிக்கை விடுறாரு, இன்னொருத்தர் தெற்கு ஒரு அறிக்கை விடுறாரு. இப்படி 4 பக்கமும் ஆளுக்கு ஒரு அறிக்கை விட்ட உடனே வைகோ குழம்பி நடுவே நின்றுக்கிட்டு இந்த 4 பேருக்கும் பதில் சொல்றதுக்கே நேரம் சரியா இருக்குடா. அது மட்டும் இல்லை, இந்த ஐவர் கூட்டணியில் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. என் கொள்கை தான் சரி, உன் கொள்கை தான் சரி, இல்லை அவர் கொள்கை தான் சரின்னா இன்னும் சரியா வரல. எல்லா கொள்கையும் ஒன்னா சேர்ந்தா தானடா கூட்டணி சரியா வரும். ஆமா, அது இல்லாம தான் இப்ப குழம்பி போய் கிடக்கு. இப்ப வைகோ எவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு பாரு. இப்ப கூட வடையை சாப்பிட்டேன், இவங்க எடுத்து போட்டுருவாங்க. வைகோ வடை சாப்பிடுகிறார், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வடை கொடுக்காமல் தனியாக வடை சாப்பிட்டதால் 4 கட்சி தலைவர்களும் கோபித்துக் கொண்டு அவங்க மேடையிலேயே குழப்பமாகிட்டது, நாளை போட்டுருவாங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது.
குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன். நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அதனால அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு வளைய சாப்பிட்டேன். அட போச்சே. பயமா இருக்குல்ல, கவனமா இருக்க வேண்டி இருக்குல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அதாவது தண்ணி பாட்டில்களை பையங்க விவரம் தெரியாம கூட்டத்துக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேத்து பாளையங்கோட்டை கூட்டத்தின் கவனம் அங்கே இல்ல போகும். தம்பி, இத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க, நீ பாட்டில் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் கண்டிச்சேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இன்றைக்கு தொலைக்காட்சியில் தண்ணீர் பாட்டில்கள் எரித்ததை கண்டு வைகோ ஆவேசம். அப்பா, மூச்சு விட்டால் ஒதுக்கொண்ணு. கொட்டாவி என்ன விடுறது இல்லை. வைகோ கொட்டாவி விட்டார். கண்ட தச்சலாம் முன்னாலும் இதோ தூங்குகிறார். ஆள் பார்த்து பேச பழகிக்க. சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். திருமாவளவன் முத்தரசனும் வைகோ பேச்சை கேட்டு தூங்கி விட்டார்கள். போட்டிருக்கான் சேனல்ல. எங்க கிட்ட விளையாடாதீங்க. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா. ஒன்று சொல்லி போடுற சேனல்களுக்கு யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத, பயப்படாதா. நாங்க ரொம்ப ஆபத்தான ஆட்க. அப்ப நாங்க என்ன யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு திரியறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போராட்டம் வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி, நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க. டீட்டெயில் ஏன இந்த அர்ஜுன ஊதுல ஊரெல்லாம் ஒரே சலசலப்பா இருக்காம. டேய், அமைதி பூங்காவா இருக்கிற தமிழகத்துல சில எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சின்ன சலசலப்பை உருவாக்கி பார்ப்போமே அப்படிங்கிற சதித்திட்டத்தை போட்டது மாதிரி பேசுறாங்க. இதுல என்னன்னா, ஏதோ ஊதுனாரு அர்ச்சனர். உடனே தஞ்சாவூர்ல வைகோ கொடும்பாவி எரிக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு பெண் எஸ்ஐ மேலே தீய வச்சு விட்டாங்க. மதுரையில் அஞ்சானஞ்சன் தலைமையில் வைகோ கொடும்பாவி எரிக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு போலீஸ்காரர் மேலே தீய வச்சிருக்காங்க. இப்படி அங்கங்கே சின்ன சலசலப்பை உருவாக்குனாலும் எந்த சலசலப்பை உருவாக்க முடியாது. இதை அம்மா நடக்க விட மாட்டாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும்தான் நடக்கும். என்ன நடக்கும்? ரெட்டையில ஜெயிக்கும். அம்மாவுடைய நலத்திட்டங்களால பயனடைஞ்சவங்க அம்மாவை எப்படி பாராட்டுறாங்கன்னு அங்க வரு. எனக்கு அம்மா 4 கிராம் தங்கமும் எனக்கு 25,000 பணமும் கொடுத்தாங்க. அது இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி சீர்வரிசை எல்லாமே அம்மா தான் கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எனக்கு அம்மா அந்த மாதிரி எல்லாமே பண்ணதுக்கு நான் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது அம்மா ஆட்சி வரணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஓட்டு எல்லாமே, எங்கள் ஃபேமிலியோட ஓட்டு எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு தான். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஏழை எளியோருக்கு ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும், தாலிக்கு தங்கம், பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர், இலவச ஃபேன், அது அம்மா உணவகம், இப்படி குறிப்பாக நிறையா செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களது ஆட்டோ தொழிலாளர் அனைவர்களுக்கும் நலவாரியத்தின் மூலமாக ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இதை அம்மா மட்டுமே செய்ய முடியும். அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்களுக்காக அவர் சிந்தித்து கொண்டு என்னென்ன நல்லது செய்ய வேண்டும் என்று அம்மா மட்டுமே இதை செய்ய முடியும். அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று இந்த சட்டமன்ற தேர்தல் அவர் மீண்டும் வருவார், வெற்றி பெறுவார். நாங்கள் ரேஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
அது கூட எங்கள் கிட்டே எங்களுக்கு வந்துடுச்சு. ரொம்ப கோடான கோடிய நன்றி. அந்த அம்மா தான் மீண்டும் வரணும், அம்மா தான் வரணும், அம்மாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அம்மா மிக்ஸி கிரைண்டர்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு பக்கத்தில் பஸ்ஸும் விட்ருக்காங்க, மினி பஸ்ஸும் விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் நடந்து போனோம், குழந்தைய தூக்கிட்டு. ஒரே குழந்தைக்கு ஜுரம் இருந்தால் கூட எங்களால் நடந்து தான் தூக்கிட்டு போக முடியும். இப்போ அம்மா பஸ் விட்ருக்கனால எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. பஸ்ஸிலே நாங்கள் போகிறோம், பஸ்ஸிலே வரோம். இப்போ அம்மா தான் முதலமைச்சராக வரணும், எங்களுக்கு அம்மா தான் வரணும். ஏன்னா இந்த 5-6 கட்சி கூட்டணியாக வந்து தேர்தல் சந்திக்கிறாங்களே, இவன் இந்த கட்சியில் என்ன நிலமாகும்? டேய், இது வந்து ரொம்ப கலவரமாகி போய் கிடக்குடா. திமுக தலைவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் கூட்டணி சரியாக அமையலை. காங்கிரஸ்கார இளங்கோவன் என்ன பண்ணுறாரு, 2 பைக்கிலையும் கையை விட்டுக்கிட்டு ஒரே யோசனை, நக்மா எப்போ வரும், குஷ்பு எப்போ வரும்னு சரியாக இன்னும் படியலை. இந்த சூழ்நிலையில் என்னாச்சு, இங்கிட்டு பார்க்க போனால் திமுக தலைவர் இன்னும் கூட ஒரு சின்ன நட்பாசை இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம பண்ண கலவரத்தில் மறுபடியும் தரமே வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. அந்த பழம் அழுகி போனாலும் நம்ம மடியில் வந்து விழுகட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சின்ன ஆசை இருக்குன்னு ஜனங்கள் பேசிக்கிறாங்க. அப்படியே இங்கே வந்தால் பஞ்சவாண்டவர் அன்னைக்கு ஐயோ ஒரே பிரச்சனை. அந்த தலைவர் ஒரு பேச்சு, இந்த தலைவர் ஒரு பேச்சு, இந்த தலைவர் ஒரு பேச்சு, பைக்கோ ஆவேசம். இதில் ஒரே குழப்பமாகி அங்கே தருமர் பொண்டாட்டிக்கு குழப்பம், தருமரை ஆளை காணும். அவர் வெந்து நொந்து போய் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல. என்னடா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கூட்டணியை நல்லா தானே சேர்த்தோம், திமுக தலைவர் சவால் விட்டு நம்ம கட்சியை 2ஆக உடைக்கிறோங்கிற மாதிரியே நம்ம கட்சியில் இருந்த ஒவ்வொரு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கானே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 124 சீட்டு வாங்கினோமே, இப்படி நம்ம தொண்டர்கள்லாம் சீட்டு கொடுத்தவங்க பூரா மாற்று கட்சிக்கு போயிட்டா மறுபடியும் இந்த சீட்டை யாரு கொடுக்குறதுன்னு அவரு குழப்பம். ஆக என்னமோ சொன்ன மாதிரி எந்த கட்சியுமே தேர போகிறதில்ல. இதில் தெளிவாக திட்டத்தோட திராணியாக நம்ம செஞ்ச திட்டங்களை அம்மா மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டுக்கு போகிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவனிக்குது. இப்படி இவங்களுக்குள்ளேயே எதிர்கட்சியெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று குழம்பிக்கிட்டு அவங்க அந்த கூட்டணி வா இந்த கூட்டணி வா, எந்த முடிவுக்குமே வர முடியாத, தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டோம்னா நாடு என்ன ஆகும், அந்தல சிந்தலையாக போயிடும். அமைதி பூங்காவாக இருந்த நாடு அழிவை நோக்கி போயிடும்னு சொல்லிவிட்டு ஒரே முடிவெடுத்திருக்காங்கடா ரெட்டைலைக்கு ஓட்டு போடணும்னு. அம்மா கிளம்பிட்டாங்க. இப்போ பாரு அம்மா வந்து தேர்தல் களத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு பாரு. வாக்காளர் பெருமக்களே, இப்போது நிகழ்த்தி வரும் சாதனைகளை விட மிக அதிகமான சாதனைகளை நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு தன்னலம் கிடையாது, எல்லாமே உங்கள் நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான், தமிழக மக்களின் நலன்தான். தமிழக மக்கள் தான் என் மக்கள். எனவே நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணே, இந்த டீட்டெயில் நல்லாவே சொன்னீங்கண்ணே. மச்சக்கால இன்னும் போக போக பாரு புதுசு புதுசாக சொல்லுவோம். நல்லா சொல்கிறாங்கய்யா டீட்டெயிலு. நிகழ்ச்சியின் மூலமாக புது புது தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.